செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்த போது நீதிமன்றம் இரவு 8 மணி வரை எஃப்ஐஏ அனுமதிக்கான அவகாசம் வழங்கியுள்ளதாக கூறியிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின் விரிவான விவரம் என்ன? குமாருடைய நடைபெற்ற விசாரணையின் போது 2 தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பந்தயத்தை நடத்தக்கூடிய ரேசிங் நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனுபவம் தன வாதங்களை முன்வைத்தார். அதாவது தற்போது எஃப்ஐஏ சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றும் அதுவரை தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்போது மழையின் காரணமாகத்தான் இந்த உடனடியாக வழங்க இயலவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் அரசு தரப்பில் இந்த எஃப்ஐஏ சான்றிதழ் பெறுவரை நாங்கள் போட்டி நடத்த மாட்டோம் என்றும், ஆனால் தற்போது எஃப்ஐஏ சான்றிதழ் பெறுவதற்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நீதிபதிகள் இதற்கான அவகாசத்தை இரவு 8 மணி வரை வழங்குகிறோம், அதற்குள் பெற்றாக வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதன் பிறகு அரசு தரப்பில் இந்த போட்டியை நாங்கள் இரவு 8 மணிக்கு பதிலாக 9 மணி வரை வேண்டும், கொஞ்சம் தாமதமாக கூடும், எனவே எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு நீதிபதி மறுத்துவிட்டார்கள். 8 மணிக்குள் நீங்கள் எஃப்ஐஏ சான்றிதழை பெற்றால் போட்டியை நடத்திக் கொள்ளலாம், இல்லை என்றால் போட்டியில தள்ளி வைத்து விடுங்கள். அதன் பிறகு 9 மணி 10 மணி என்று நேரத்தை கடத்த வேண்டாம், அதன் பிறகு பயிற்சி எடுப்பு, அதன் பிறகு போட்டி நடத்துவது சரியாக இருக்காது என்று நீதிபதி தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் மனுதாரருக்கு நீங்கள் பெறக்கூடிய எஃப்ஐஏ சான்றிதழுடைய அந்த நகலை மனுதாரருக்கு இரவு 8 மணிக்கு வழங்கிவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். ஆனால் மனுதாரருக்கு தற்போது பயிற்சி உள்ளிட்ட இது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த ரேசிங் நிறுவனத்தின் சார்பில் எஃப்ஐஏ சான்றிதழ் பெறும் வரை எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காது என்றும், அதன் பிறகு பெற்ற பிறகுதான் நடவடிக்கை தொடங்கும் என்றும், ஆனால் மழையின் காரணமாக எஃப்ஐஏ சான்றிதழ் தாமதமாக தெரிவிக்கப்பட்டது. இரவு 8 மணிக்குள் இதற்கான இந்த சான்றிதழ் எஃப்ஐஏ சான்றிதழ் பெற வேண்டும் என்றும், அதற்குள் போட்டியை நடத்த வேண்டும், அதற்கு அது பெற்ற பிறகு போட்டியை நடத்தலாம் என்றும், இல்லை என்றால் போட்டியை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இரவு 8 மணிக்குள் எஃப்ஐஏ சான்றிதழ் பெறப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா. சுப்பையா, தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இரவு 8 மணிக்குள் அவகாசம் வழங்கப்படுமா? அது பற்றிய விவரம் இருக்கிறதா? அதாவது இரவு 8 மணிக்குள் வழங்கப்படுமா என்பது சந்தேகம் தான். இப்போ மணி 6 மணி தொடங்குகிறது. ஏனென்றால் அந்த எஃப்ஐஏ நிறுவனமானது அந்த கார் ரேஸ் நடக்கக்கூடிய அந்த ட்ராக் என்று அழைப்பார்கள், அந்த ட்ராக் பகுதியை முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். என்றால் நேற்று மழையின் காரணமாக அந்த பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக உடனடியாக எந்த நடவடிக்கை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே எஃப்ஐஏ சான்றிதழ் இன்று இரவுக்குள் வழங்கப்படுமா என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் முழுமையாக நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்திருப்பதால் இது முழுமையாக இந்த இடத்தை அந்த காரை செல்லக்கூடிய அந்த 3.5 கிலோமீட்டர் தூரமும் முழுமையாக எஃப்ஐஏ சார்பில் ஆய்வு செய்ய வேண்டும். அவர் ஆய்வு செய்த பிறகு அந்த சான்றிதழை வழங்கக்கூடும். எனவே இரவு 8 மணிக்கு வழங்க முடியும் என்பது சந்தேகம்தான். அதே நேரத்தில் பயிற்சிகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார்கள். எனவே இரவு 8 மணிக்குள் பெற முடியாவிட்டால் இதற்கான நடவடிக்கை அனைத்தும் தள்ளி போக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பாலா. சுப்பையா, ஒருவேளை அனுமதி கிடைக்காவிட்டால் வாய்ப்புகள் போட்டி நடத்துவதற்காக போட்டி என்பது தள்ளி வைக்கப்படும் என அரசு தரப்பில் கூறியதாக சொன்னீர்கள். அது பற்றிய விவரம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஏ சான்றிதழ் பெற வேண்டும் என்று நேற்றைய உத்தரவிலேயே பொறுப்பு தலைவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது அந்த உத்தரவை இந்த நீதிபதிகளும் அதே தான் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் அரசு தரப்பில் நாங்கள் எஃப்ஐஏ சான்றிதழை இன்று மாலைக்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தோம், வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. என்றால் எஃப்ஐஏ சான்றிதழை பொறுத்தவரை அந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பாகத்தான் அதை வழங்குவார்கள். ஆனால் நீதிபதி சொன்னால் இந்த 12 மணி நேரத்துக்கு முன்பாக வாங்கி நாளைக்கு 12 மணி நேரம் அவகாசம் தருகிறோம், அதற்குள் இந்த உத்தரவை பெற்று மனுதாரருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதுக்கான காலம் தள்ளி போய்விட்டது. ஆனால் தற்போது அரசு தரப்பில் எஃப்ஐஏ சான்றிதழை கண்டிப்பாக பெற்று விடுவோம், பெற்ற பிறகு அந்த போட்டி நடத்தவில்லை என்றால் அது வர தாமதமானால் அந்த போட்டியை கூட நாங்கள் தள்ளி வைக்க தயாராக இருக்கும் என்றும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளனர். எனவே இந்த இரவு 8 மணிக்குள் இந்த எஃப்ஐஏ சான்றிதழ் வரவிட்டால் நிச்சயமாக போட்டி தள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா. சென்னையில் கார் பந்தயத்திற்கான அனுமதி சான்றை இரவு 8 மணிக்குள் பெற வேண்டும் என நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தற்போது முதற்கட்ட அனுமதி கிடைத்துள்ளதாக தேசிய விளையாட்டு ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.